ஹைங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. நான் வந்து நான்வெஜ் பார்த்தீங்கன்னா மீனும் நண்டும் தாங்க வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த நண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, கடல் நண்டு தான் இருந்தது. அந்த இடத்துல நாட்டு நண்டு தான் வாங்குவேன், நாட்டு நண்டு கிடைக்கல. அதனால் கடல் நண்டு இருந்தது. நல்லா அழுத்தமாக அந்த நண்டு எப்போவுமே அழுத்தி பார்த்து வாங்கினுங்க. அது கெட்டு போன நண்டாக இருந்தால் கழுவி வந்து உள்ளே போயிடும், அழுந்தி போயிடும். அது கால் எல்லா காலும் ஒட்டிக்கிட்டு இருக்காது, பின்னாடி இருக்க சின்ன கால்லாம் புண்டு போய் உழுந்து போயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான நண்டாக இருந்ததுன்னா ஃபுல் நண்டு அப்படியே முழுசாக இருக்கும். நம்மளுக்கு அழுத்தினாலும் அழுத்தமாக இருக்கும். அந்த ஓடு எந்த காலுமே வந்து புண்டு வராது, நம்மளே புட்டால் தான் அது புண்டு வந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும். பார்க்கும் போதே தெரியும், நண்டு வாங்கினாலே தெரியும். ஸ்மெல் பண்ணியும் பார்க்கலாம், ஸ்மெல் பண்ணாலும் தெரிஞ்சிடும் அது வந்து கெட்டு போன நண்டா உயிரோட நல்லா இருக்கிற நண்டான்றது தெரிஞ்சிடும். பார்த்திங்கன்னா மழை காலம், பனி, பாப்பா வந்து ஸ்கூல் போயிட்டுருக்குறா. அதனால் நான் நண்டு வாங்கிட்டு வந்து சண்டே வந்து வீட்டில் இருக்குன்றதால் சூப்பு வைக்க போகிறேங்க. இப்போ சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இது கொச்சி வந்ததும் நம்ம வந்து சூப்பு வந்து சாப்பிட்டுக்கலாம். குழந்தை வச்சுக்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைங்கள்லாம் சூப்பு நம்ம போகிறோம், அது அந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இது வீட்டிலே தான் இது பூண்டு, மிளகு, சீரகம் போட்டு அரைச்சிட்டு அம்மியில் வச்சு அரைச்சிட்டுங்க. அதனால் வந்து இதில் தெரியல, திப்பியாக தெரியல. நல்லா மையாக அரைச்சிட்டேன். கொத்தமல்லி நிறைய போட்டு கருவேப்பிலை போட்டு புளி தண்ணிலே அப்படியே வேக விட்டு உப்பு போட்டோன்னா, தாளிக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகாய் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு காரம் இல்லாத கொடுக்கலாம். அது வந்து நெஞ்சில் இருக்கிற அந்த சளி எல்லாத்தையும் இது ரொம்ப ஹீட்டுன்றதால எடுத்துடும். இப்போ வந்து வாரம் ஒரு முறை வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க. குழந்தைய வச்சுருக்கிறவங்க சளி வந்து வராதுங்க. நல்லா வந்து இம்யூனிட்டி வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங் பண்ணும் இந்த நண்டு சூப்பு. இன்றைக்கி வந்து நான் மட்டன் எதுவும் வாங்கிட்டு வரல, மீனும் நண்டு தான் வாங்கிட்டு வந்தேன். மீன் குழம்பு காலையில் செஞ்சுட்டேன். இப்போ வந்து சாயந்தரம் வந்து சூப்புக்காக நண்டு வந்து வேக வச்சு இப்போ வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.